ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மில்லட்ஸ் வச்சு 2 விதமான ஈஸியான 2 ஹெல்த்தி ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். வரகு அரிசி வச்சு ஒரு ஹெல்த்தியான ஆப்பம், சோயாபீன் வச்சு ஒரு சூப்பரான ஒரு இட்லி தோசை ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வரகரிசி ஆப்பத்துக்கு 2 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவில் உங்கள்கிட்ட இருக்க டம்ளரு கப்பு எதில் வேணாலும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதே கப்புலையே அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி தோல் உளுந்து வெள்ளை உளுந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் தோல் இல்லாத உளுந்து கூட முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு உளுந்து அரிசி எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு ஊறி வரணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக அரைக்க முடியும். இப்போ ஊற வச்ச வரகு அரிசியையும் உளுந்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட மெஷர் பண்ண கப்பிலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காவை நான் பல்லாவே எடுத்து சேர்த்துருக்கேன். இதை நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிடலாங்க. கரப்பாலாம் அரைச்சிடக்கூடாது, நல்லா ஃபைனாகவே அரைச்சிடலாம். அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் இதை ஒரு 3 பேட்சாக பிரித்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அதே மிக்சிலேயே ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சே நல்லா கலந்து விட்டுலாங்க. நமக்கு இந்த மாதிரி கைகளை வச்சு கலந்து எடுக்கும்போது மாவு நமக்கு நல்லா பொங்கி வரும். பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கட்டும். நமக்கு தண்ணி விட்டு கரைக்க தான் போகிறோம். இருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இதை மூடி வச்சு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் புளிக்க வைக்கணுங்க. பாருங்கள், ஒரு 6 ஹவர்ஸ்லேயே எனக்கு மாவு நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு. நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வந்தால் தான் நமக்கு ஆப்பம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இது கூட நம்ம ஆப்பச்சோட எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு ஆப்ப மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாவு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நீர்க்க இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நம்ம மாவை கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சூடான ஆப்பச்சட்டியில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. நம்ம இது கூட ஆப்பச்சோட இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாங்க. சேர்க்காமையே நமக்கு ஆப்பம் பாருங்கள் நல்லா ஹோல்ஸாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது நமக்கு ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஆப்பச்சோடலாம் எதுவும் சேர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் கொஞ்சமாக ரைஸும் தேங்காயும் சேருங்க, அவ்வளோ சாஃப்டாக வரும். இங்கே பாருங்கள், ஒரு திக்கான தேங்காய் பால் வச்சு சர்வ் பண்ணும்போது இந்த வரகு அரிசியில் செஞ்ச இந்த ஹெல்த்தி ஆப்பம் அவ்வளோ டேஸ்ட்டுங்க. வரகரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. டயபெட்டிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷனுக்குலாம் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபிங்க வரகரிசி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாவு வச்சு நம்ம முட்டை ஆப்பம் கூட ட்ரை பண்ணலாங்க. ஆப்பத்தை ஃபஸ்ட்டு ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டையை அடித்து உள்ளே சேர்த்து இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது கூட கொஞ்சமாக பெப்பரு சால்ட்டு மட்டும் சேர்த்து நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த முட்டை ஆப்பம் ரெடிங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இதிலையே இந்த மாதிரி ஆப்பத்தை ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி மேலே நாட்டு சர்க்கரையை தூவி விட்டு எடுத்தோம் அப்படின்னா அப்படியே நல்லா அது பார்க்குறதுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குங்க. அப்படியே ஒரு ஜாம் போட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம பால்லாம் சேர்க்க வேணுங்கிறதே இல்லை, அப்படியே சாப்பிடலாம். அப்படியே பிச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வெரைட்டியான ஆப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாவு வச்சு நம்ம சூப்பரான பணியாரம் கூட ட்ரை பண்ணலாம். தேவையான அளவு மாவை எடுத்துக்கலாம். நம்மளோட இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்து இந்த மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாங்க. இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காயை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து சூடான பணியாரக்கல்லில் சேர்த்து நம்ம திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தியான வரகரிசி பணியாரம் சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. இது நார்மலான அரிசி மாவில் செய்கிற பணியாரத்தை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பர்ஃபெக்டாக வரும். இந்த வரகரிசியில் செய்கிற ஒவ்வொரு ரெசிப்பியுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக வருங்க. நீங்கள் தைரியமாக இந்த வரகரிசி மில்லட்ஸ் ரெசிப்பியை ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் மில்லட்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா யோசிக்காமல் வரகரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ரெசிப்பியுமே சூப்பராக வரும். பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன். நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோயாபீன் வச்சு ஒரு சூப்பரான ஒரு இட்லி தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கொஞ்சம் கூட உளுந்து சேர்க்காமல் நல்லா பர்ஃபெக்டாக பஞ்சு போல் இட்லியும் கிறிஸ்பியான தோசை ரெசிப்பியும் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சோயாபீன்ஸ் நமக்கு கடையிலேயே கிடைக்குங்க. அது மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். கண்டிப்பாக கேட்டு வாங்கி
ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சோயாபீன் எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இன்றைக்கி இதை நான் ஓவர் நைட்டு தான் ஊற வச்சு எடுக்க போகிறேன். நமக்கு 10 மணி நேரமாவது ஊறி வந்தால் தான் நமக்கு அரைக்க முடியும். இப்போ மெஷர் பண்ண கப்லையே 4 கப் அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்துக்கிறேங்க. எல்லாமே ஒரே கப்பு டம்ளர் இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கங்க. இதில் நம்ம உளுந்தெல்லாம் எதுவும் சேர்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு நமக்கு அரிசியை எப்போவும் ஊற வைக்கிற மாதிரி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சோயாபீன் நல்லா ஊறி வந்துருச்சு. இன்றைக்கி இதை நான் கிரைண்டரில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட் நம்ம சோயாபீனை சேர்த்து நல்லா ஒரு உளுந்து மாதிரி நல்லா பொங்கி வருங்க. நமக்கு உளுந்து அரைச்சோன்னா எந்த அளவுக்கு பொங்கும் அந்த அளவுக்கு பொங்கி வரும். சில பேருக்கு உளுந்துலாம் அலர்ஜி இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. அவங்களாம் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனுங்க இந்த சோயாபீன் இட்லி. ஃபஸ்ட்டு உளுந்தை சேர்த்து நல்லா ஒரு 25 மினிட்ஸுக்கு பஞ்சு போல் அரைச்சி வெளியில் எடுத்துடலாம். அடுத்து மாவையும் அரிசி மாவையும் சேர்த்து கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற ஸ்டேஜுக்கு அரைச்சி வெளியில் எடுத்துக்கலாங்க. இது ரெண்டையும் எடுத்து நல்ல மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நாம் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்து இதை நான் இன்றைக்கி ஓவர் நைட் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் புளிக்க வச்சாலே போதும். நமக்கு பாருங்கள், மாவு நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வந்துடுங்க. நம்ம உளுந்து சேர்த்தா எந்த அளவுக்கு மாவு பொங்கும் அந்த அளவுக்கு பொங்கிரும். இது லைட்டாக இந்த மாதிரி ஜென்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம சூடான இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் மாவை சேர்த்துக்கலாங்க. மாவை சேர்த்து ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா இந்த சாஃப்டான சோயாபீன் இட்லி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. ஒரு சோயாபீனில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு இட்லி ரெசிபிங்க. மஸ்ட்டு ட்ரை ரெசிபி. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாவு வச்சு நம்ம தோசை கூட சூப்பராக செய்யலாங்க. நல்லா இந்த மாதிரி ஊற்றப்படும். நம்மள நெய் எண்ணெய் எது வேணாலும் வெட்டி நல்லா கிறிஸ்பியான ரோஸ்ட் மாதிரி கூட செய்யலாங்க. அவ்வளோ சூப்பராக வரும். ஒரு காரசாரமான ஒரு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு சர்வ் பண்ணும்போது இட்லி தோசை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸுக்கு ஷீலா எர்னஸ்டோட ஹெல்த்தி குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.